சொல்லிட்டு நாங்க சொல்லிட்டோம், நீ விட்டாம சொல்லிட்டுங்க. அப்படி சொல்லிக்கிட்டே கையை நிமித்துங்க, விரலை நிமித்துங்க. இயேசு ரத்தம், இயேசு ரத்தம், இயேசு ரத்தம். அந்த கை எங்க இருக்கு? அந்த கை இயேசு ரத்தம், இயேசுவன். இந்த விரல தானமா? எல்லா விரலுமே இதானமா? இருங்க, என் கை விடுங்க. இஷா துருக்கு நினைக்கலாக பீபா பாபா இயேசு அப்படியே சொல்லிட்டேன். இயேசு ரத்தம் நீங்க சொல்லணும். நீங்க சொல்ல தான் நிமிரும். இயேசு ரத்தம், இயேசு ரத்தம், இயேசு ரத்தம், இயேசு ரத்தம், இயேசு ரத்தம், இயேசு ரத்தம் சொல்லுங்க. நீங்க சொல்ல தான் விடுறோம். இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் ரத்தம். இஷா துருக்கு நினைக்கலாக டா நினைக்கலாக பீபா பாபா பாபா பா. ரத்தத்தின் வல்லமை, ரத்தத்தின் வல்லமை, ரத்தத்தின் வல்லமை, ரத்தத்தின் வல்லமை. இயேசு குத்து ரத்தத்தின் வல்லமை, இயேசு குத்து ரத்தத்தின் வல்லமை. இஷா துருக்கு நினைக்கலாக பீபா பா. வல்லமை, 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 வல்லமை. இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை, இயேசு குத்து ரத்தத்தின் சுகம். தழும்புலால் சொல் வார்த்தையால் சுகம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். இஷா துருக்கு நினைக்கலாக டிருக்கா நினைக்கலாக பீபா பா பா. இஷா துருக்கு நினைக்கலாக பா. இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள். இயேசுவின் ரத்தத்தால் சுகம். தழும்புலால் சொல் வார்த்தை, இயேசுவின் வார்த்தை, இயேசுவின் வசனம். விடுதலை கொடுக்கிற வசனம் வார்த்தையில் வெறுமையா திரும்பாது. தன் சித்தம் விருப்பம் நிறைவேற்றி சொன்னதையா பலத்தினால பராக்கிரத்தினால என்னுடைய ஆவிலான சொன்ன வசனம் இந்த சரீரத்தில் இந்த கைகளில் வெளி. ரோஸ் கை. உங்க வயசு என்னமா? 36. சரி, எந்த ஊரு? செட்டிமலம்பட்டி. உங்க உடம்புல என்ன செஞ்சதுமா? இது எத்தனை வருஷமா இருந்தது? சரி, இந்த கை பாதிக்கு இப்படி சிறு வயசுல முடக்குவாதம் வந்துருச்சு. சரி, இந்த கை இப்போ உங்களுக்கு இந்த கை அந்த முடக்குவாத வியாதினால் இந்த கை எப்படி ஆயிடுச்சு? இல்ல இல்ல, இந்த கை முத இப்படி இருந்தது. இப்படி கை நீட்டு சொல்லுங்க. அந்த ரெண்டு கையும், இந்த ரெண்டு கையும் முதல்ல எப்படி இருந்தது? இப்படிதான் இருந்தது. இருங்க, முத எப்படி இருந்தது? இப்படி இருந்தது. இப்ப எப்படி இருக்குது கை? அந்த விரல் இப்ப நாங்க ஜெபம் பண்ணி என்ன குசி ஜெபம் பண்ணோம்ல, நீட்டுங்க நீட்டுங்க அப்படியே. ஆமென். இந்த கை முடக்க முதல்ல கையை இப்படி எல்லாம் அசைக்க முடிஞ்சா? அசைக்க முடியாது. இப்ப இப்படி அந்த விரல் இப்படி மடங்குதா, நீட்டுதா? நீட்ட மடக்குது. இப்ப விரல் இப்படி நீண்டு இருக்கா? அப்ப இந்த சுகத்தை முத இருந்ததுக்கு இப்பொழுது வித்தியாசத்தை பாத்தீங்கல்ல. அப்ப ஏசப்பா தான் உங்களுக்கு சுகம் கொடுத்தாரு. நம்புறீங்களா? நம்புறீங்க. அப்ப ஏசப்பா இப்படி அந்த கையை இப்படி தூக்கிக்கிட்ட இப்படி சொல்லுங்க. ஏசப்பா எனக்கு கைக்கு சுகம் கொடுத்ததுக்கு நன்றி. என் முடக்குமையாத வியாதியை நீக்கினதுக்கு நன்றி. என் கைக்கு சுகம் கொடுத்ததுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே. ஷாதுடுக்கு நீ கலக்க ஆண்டவரே, இந்த சகோதரி ரத்தத்தை தெளிக்கிறோம். கத்தாவே ரத்தத்தினால் தழும்புலால் சுகம் வசனத்தால் சொல்ல வார்த்தை அனுப்பி இந்த சரீரத்தில் கத்தாவே நீர் ஜீவன தேவன் நிரூபித்து விட்டதற்காக தெரிவிக்கிறோம். கை மடக்கப்பட்ட கை பக்கா இசப்பா முடக்கவாத வியாதினால் விரல்கள்லாம் மடக்கப்பட்டிருந்தது. இசப்பா அசைவில்லாத இருந்த கைகளுக்கு விரல்களுக்கு ஆண்டவரே அசைக்க முடியாத பலம் கொடுத்து, ஆண்டவரே நீட்ட முடியாத பலம் கொடுத்து நீர் செய்த அற்புதங்களுக்காக நன்றி. மார்க் 3:5 நாங்கள் இசப்பா 3வது வசனத்தில் வாசித்தபடி இந்த சகோதரிக்கு சூமின கைகளுக்கு இசப்பா மடக்கப்பட்ட அந்த விரல்களுக்கு உயிர் கொடு பரிசுத்த கிருவில தொடர்ந்து வழி நடத்தும். இதா குமார விஷயத்தின் நாமத்தில் இந்த சகோதரி நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். நாங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். இவங்க யாருமா உங்களுக்கு? மருமக. மருமகளுக்கு என்ன செஞ்சிருந்தது? மருமகளுக்கு உடம்பு சரியில்லாம கொஞ்சம் கை முடக்காத மாதிரி இருந்துச்சு. சரி, இது எத்தனை வருஷமா இருந்தது? 3 வருஷமா இருக்கு. 3 வருஷமா? அவங்க சொன்னாங்க எனக்கு சின்ன வயசுலயே இருந்துச்சு, ஆனா கையெல்லாம் இப்படி இல்ல. சரி, 3 வருஷமா இருக்கு. சரி, இப்ப நீங்க ஜெபம் பண்ண பாத்தீங்கல்ல, இப்ப உங்க கண்ணால இந்த அம்மாவுக்கு என்ன நடந்துச்சு? கை காலு கையெல்லாம் நல்லா மடக்க வைக்க, கை நல்லா அசைவ, நல்ல சுகம் கிடைச்சிருச்சு. முதல்ல இந்த கையை அசைக்க முடிச்சா, வரல நீட்ட முடிச்சா? கை இப்படி மடங்கி போயிருந்த மாதிரி மடங்கி. அப்ப இந்த கையெல்லாம் அசைக்க முடிச்சா? அசைக்க முடியல. இப்ப அசைறாங்க பாத்தீங்களா? இப்ப நல்லா அசைறாங்க. இப்ப கை நல்லா மடக்க வைக்க நல்லா இருக்கு. இப்ப நீட்டுனாங்க பாத்தீங்களா? இப்ப நான் பார்த்தேன். உங்க மருமகளுக்கு நான் இயேசுதான் சுகம் கொடுத்தா நம்புறீங்களா? உண்மையிலே நம்பிக்கையா கை தூக்கி சொல்லுங்க. ஏசப்பா என் மருமகளுக்கு சுகம் கொடுத்ததுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமென். பிதாவே இந்த குடும்பத்தாரை முற்றுமா நாங்கள் உங்களுடைய கரத்தில் வீண்டு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பிதா குமார விஷயத்த நாமத்தில் இந்த பிள்ளைகள் மீது சப்பா தாயார் மீது ரத்தம் தெளிக்கிறோம். பிதா குமார விஷயத்த நாமத்தில் இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென். சரி, ரொம்ப சந்தோஷமா. நீங்க என்ன செய்யணும்னா தொடர்ச்சியா ஏசப்பா ஏசப்பா. முதல்ல அம்மாக்கு கை ஃபுல்லாவே மடங்கிதான் இருந்துச்சு, அதை நீட்ட கூட முடியல. ஆனா இப்போ ப்ரேயர் பண்ணதுக்கு அப்புறம் ஏசப்பாவோட கிருபையினால கொஞ்சம் கொஞ்சமா நீட்ட ஆரம்பிச்சாங்க. கைகளை நல்லா மடக்கி விரிக்கிறதுக்கு ஏசப்பா கிருபை செஞ்சிருக்காங்க. இன்னும் சுகம் தருவாங்க. நாங்க கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். ஆமென்.